பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டி முட்டி வலி இருக்கும். மகளிர் குழுல கடன் வாங்கியிருக்கேன், வட்டி வாங்கியிருக்கேன். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் டெலிவரி பண்ணுறேண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. புக் டெலிவரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து நிறைய இந்த முட்டி வலியெல்லாம் வருது. அதனால் வந்து நிறையா நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்குது. அதனால் அதில் வாங்குகிற சம்பளமும் கூட எனக்கு வந்து பத்த மாட்டேங்குது. அதனால் நிறைய இடங்களில் வந்து நான் கடன் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வைத்தியங்களை வந்து நான் கடன் வாங்கி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துக்கு நம்ம வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய சம்பளம் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகலை. நம்மளுக்கு அந்த வேலை பார்க்குறதுனாலையும் வந்து சைடு எஃபெக்ட் நிறையா ஏற்படுது. அதனால அந்த சம்பளத்துக்கு மீறி நம்மளுக்கு வந்து செலவு வருது. அந்த செலவை வந்து நம்ம வந்து கடன் வாங்கி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா, அந்த வேலைக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என்பது உங்களுக்கு ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்றது எனக்கு தெரியலை. ஏன்னா நீங்கள் இத்தனை இடத்துல நான் வந்து பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கேன், இந்த மகளிர் குழுவில் வந்து நான் பணம் எடுத்திருக்கேன், அப்புறம் வட்டிக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறீங்க. இவ்வளோ இடங்களில் வந்து நம்ம பணம் வாங்குறது வந்து நல்லது அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா இப்போ என்னுடைய வைத்தியங்களுக்கு, என்னுடைய செலவுகளுக்கு, மற்ற செலவுகளுக்கு வந்து இது பத்தாதனால நான் புக் டெலிவரி பண்ணுறது எனக்கு பத்தலை. அதில் வரக்கூடிய வருமானம் எனக்கு பத்தாதனால இத்தனை இடங்களில் நான் கடன் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் வந்து எந்தளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறது தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு வேலையில் நம்மளுக்கு சம்பளம் பத்தலை அப்படின்னு தெரிஞ்சு நம்மளுக்கு அந்த வேலையினாலும் சைடு எஃபெக்ட் நிறையா ஏற்படுது. அதனால் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் நம்ம வந்து கடன் வாங்கி அந்த ஆஸ்பத்திரிக்கு பண்ணக்கூடிய செலவுகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த வேலையை நம்ம எதுக்கு பண்ணணும்? இவ்வளோ குழு மகளிர் குழுவில் ஒரு பேங்க்கில் வட்டிக்கு வாங்கின பணங்களை நீங்கள் வேலைக்கே போகாமல் இந்த வட்டிக்கு வாங்கி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிறு தொழில்களை பண்ணியிருந்தால் இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கடனாளியாக ஆகியிருக்க வேண்டியதில்லை. நீங்கள் கடன் வாங்கினதையும் நீங்கள் வந்து தொழிலை பண்ணி ஒரு பிஸ்னஸை பண்ணி அடைச்சிருந்துருக்கலாம். இன்றைக்கி எவ்வளவோ பிஸ்னஸ், சிம்பிளாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எவ்வளவோ இருக்குது. அன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு அரிசியை வாங்கி கொண்டு நம்ம வந்து வீட்டில் ஒரு தோசையாக இருக்கட்டும், ஒரு இட்லியாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம அரைச்சி சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு அது இல்லை. இன்றைக்கி வந்து சிம்பிளாக போயிடுச்சு. எல்லாம் வந்துட்டு பாக்கெட் போட்டு மாவு வந்துச்சுன்னா பாக்கெட்டில் இருக்குது, பாக்கெட்டு போட்டு கடைக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது சிம்பிளாக போயிடுது. மாவு பாக்கெட் வாங்கி கொண்டு எல்லோரும் வந்து தோசை சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சிறு தொழில்களை ஆரம்பித்தவங்க வந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய லெவலில் இருக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். ஏன்னா இது சிம்பிளாக யோசிக்கக்கூடிய ஒரு சிறு தொழில்களாக தான் இருக்குது இன்றைக்கி. அப்படி பார்க்கும்போது ஒரு சிறு தொழில்களை உங்களுக்கு என்ன வருமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிறு தொழில்களை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மூலிமா கொஞ்சோண்டு அமௌண்ட்டை வாங்கி நீங்கள் செஞ்சு அது மூலிமா வரக்கூடிய வருமானத்தை வந்து நீங்கள் வாங்கின கடனையும் அடைச்சி அதுக்கேற்ற மாதிரி லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிறதுக்கான வழியையும் பார்த்துருக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கடன் வாங்கி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு பார்க்குற வேலையும் எனக்கு வந்து அவ்வளோதுக்கு சம்பளம் கொடுக்கல. அந்த வேலையினால் எனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை, ஆஸ்பத்திரி செலவுகளை நானே கடன் வாங்கி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் எந்த ஒரு நியாயம் அப்படின்றது இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் அப்படி தான். ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் கிடைக்கல அப்படின்னாலும் அந்த வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களுக்கு இல்லை அந்த வேலையில் வரக்கூடிய ஒரு போதுதல் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி நிலைமை ஆச்சுன்னா அதில் வரக்கூடிய வருமானம் கூட பத்தாமல் நம்ம அந்த ஆஸ்பத்திரி செலவுக்கே நம்ம தனியாக காசு வாங்குற மாதிரி இருக்குது அடுத்தவங்ககிட்ட. அப்படி இருக்கும்போது அந்த வேலைக்கு எதுக்கு நம்ம போகணும்? நம்மளே ஒரு சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பித்து வச்சுட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் வாங்கின கடனையும் அடைச்சிருந்துருக்கலாம். நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்திருக்கும். அதை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் மகள்களை இல்லை மகன்களை படிக்க வச்சு லைஃப்பில் வந்து செட்டில் பண்ணியிருக்கலாம். அப்படி இருக்கும்போது எதுக்கு கட்டுப்படியாகாத ஒரு வேலையில் ஒரு சம்பளம்